கனிமொழி பொது செயலாளராகிறார். உதயநிதி சரண்டர். தாவேக்கு ஆட்சியமைத்த நாட்களிலிருந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் முதல்வர் விஜய் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு உரிய பதிலடி தர முடியாமல் தடுமாறுகிறோம். திமுகவை மீட்டெடுக்க நம் ஒருவரால் மட்டுமே முடியாது என்ற முடிவுக்கு வந்திருக்கும் உதயநிதி கனிமொழியை முன்னிறுத்தும் மனநிலைக்கு வந்திருக்கார். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கனிமொழி பொது செயலாளராகிறார். உதயநிதி சரண்டர். குடும்பத்தில் வெடித்த சர்ச்சை. திமுக எப்போதோ கோபாலபுரத்து சொத்தாக மாறிப்போனது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு சில பொறுப்புகள் மட்டும் உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கும். இப்போது அதிலும் வேட்டு வைக்கிறார் உதயநிதி. திமுகவின் தலைவர் ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் மற்றும் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய பொறுப்புகள் உதயநிதிக்கு இப்போது துரைமுருகனிடமுள்ள பொதுச் செயலாளர் பதவியும் கருணாநிதி குடும்பத்திற்கு செல்ல போகிறது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தாவேக்கு ஆட்சியமைத்த நாட்களிலிருந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் முதல்வர் விஜய் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு உரிய பதிலடி தர முடியாமல் தடுமாறுகிறோம். திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடிய ஊழலை ஒழித்து விட்டோம் என தாவேக்கு செட் செய்யும் நரேட்டிவ்களை உடைக்க முடியவில்லை. கட்சி மறுசீரமைப்பு விவகாரங்களில் எங்கே தொடங்கி எங்கே முடிப்பது என தெரியலை. இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் திமுகவை மீட்டெடுக்க நம் ஒருவரால் மட்டுமே முடியாது என்ற முடிவுக்கு வந்திருக்கும் உதயநிதி நிலைமையை புரிந்து கொண்டு கனிமொழியை முன்னிறுத்தும் மனநிலைக்கு வந்திருக்கார். அவரது மனநிலை மாறி இருப்பதற்கு 2 சம்பவங்களை உதாரணங்களாக சொல்லலாம். சமீபத்தில் கட்சியை மறுகட்டுமானம் செய்ய மறுசீரமைப்பு குழுவை அமைத்தார் ஸ்டாலின். அந்த குழுவினர் உதயநிதியை சந்திக்க நேரம் கேட்டபோது, என்னை பார்த்துவிட்டு அத்தையை பார்க்காவிட்டால் நல்லா இருக்காது, இருவரையும் சந்தித்தால் குழு சுதந்திரமாக செயல்படுமா என்ற சந்தேகம் வரும், ஆகவே என்னை சந்திப்பதை தவிர்ப்பதே நல்லது என்று சொல்லிவிட்டார். அதே போல மாற்றுக் கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவரை திமுகவுக்குள் இழுக்க துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு தரவும் ஒப்புக்கொண்டு விட்டார் ஸ்டாலின். இந்த விவகாரம் குறித்து கனிமொழியுடன் உதயநிதி விவாதித்த போது, மற்ற கட்சியிலிருந்து நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு உடனே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறது சரியில்லை. ஏற்கனவே கட்சிக்காக காலங்காலமாக உழைத்தவர்கள் விரக்தி கொள்வார்கள். அவர்கள் கட்சிக்காக உழைக்காமல் ஒதுங்கக்கூடும். இது கட்சியில் விசுவாசமாக இருப்போர் பலரையும் காயப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் கனிமொழி. அதை ஏற்றுக்கொண்ட உதயநிதி சம்பந்தப்பட்ட மாற்றுக் கட்சி முக்கிய புள்ளியை தொடர்பு கொண்டு அத்தையிடம் கலந்தாலோசித்தேன், துணை பொது செயலாளர் பொறுப்பு தருவது சரியாக இருக்காது, வேறு பொறுப்பு தருகிறோம் என்று சொல்லிவிட்டார். இந்த அளவுக்கு உதயநிதியின் மனம் மாறியிருப்பதற்கு கட்சி சீனியர்களின் செயல்பாடுகளும் ஒரு காரணம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் முதல்வர் விஜய். அவையில் பதில் பேச வேண்டிய உதயநிதி கோபத்தில் வெளிநடப்பு செய்துவிட்டார். அப்போது நாம் உள்ளே இருந்து தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையை சொல்லியிருக்க வேண்டிய சீனியர்கள் அமைதியாக இருந்து விட்டனர். ஜூனியர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை தரவும் கட்சிக்குள் சமூக பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தும் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் சீனியர்கள். யாரை நம்புவது என குழம்பி போன உதயநிதி வேறு வழியில்லாமல் அத்தை கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார். உதயநிதியின் மனமாற்றத்துக்கு வேறொரு முக்கிய காரணமும் சொல்லப்படுகிறது. கட்சிக்குள்ள சபரீசனின் அதிகாரத்தை குறைக்கவும் தன் அத்தையின் உதவியை உதயநிதி நாடியிருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். நடந்து முடிந்த தேர்தலில் தலைவரின் மாப்பிள்ளை சபரீசன் எடுத்த பல முடிவுகளும் தேர்தல் தோல்விக்கு காரணம் என நினைக்கிறார் உதயநிதி. அதே வேளையில் கள அரசியல் தெரிந்த அத்தை கனிமொழி திமுகவை மீட்டெடுக்க உதவுவார் எனவும் நினைக்கிறார். ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் உதயநிதி உரையாற்றுவதை பார்க்க சட்டமன்றத்துக்கு வந்தார் சபரீசன். அதை உதயநிதி சுத்தமாக ரசிக்கல. கட்சிக்குள் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர் ஏன் சட்டமன்றத்துக்குள் வருகிறார்? கட்சியில் இன்னும் அதிகார மையமாக தான் இருப்பதை வெளி உலகுக்கு காட்டுகிறாரா என்று கொதித்து விட்டார்கள் உதயநிதியின் ஆதரவு எம்எல்ஏக்கள். நல்லது கெட்டது எது என்றாலும் மாப்பிள்ளை சபரீசனையும் பார்த்து விடுவதென கட்சி நிர்வாகிகள் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். தங்கள் பிறந்த நாளுக்கும் திருமண நாளுக்கும் சபரீசனிடம் வாழ்த்து பெற்று அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்துக்கொள்ளும் கூட்டம் கட்சிக்குள் அதிகரித்திருக்கிறது. இதையெல்லாம் தனக்கான ஆபத்தாக பார்க்கிறார் உதயநிதி. கட்சியை சபரீசன் கண்ட்ரோலில் எடுத்து விடுவாரோ என்ற பதற்றம் உதயநிதியிடம் உருவாகி இருக்கிறது. அதனால்தான் கனிமொழியை தன் டீமில் இணைத்து கொள்ளும் முடிவுக்கு வந்திருக்கிறார். மச்சான் சபரீசனுக்கு செக் வைக்க அத்தை கனிமொழிக்கு டிக் அடித்து புது அஸ்திரமாகி இருக்கிறார்.
உதயநிதி கட்சியில் யாரை சேர்ப்பது, கூட்டணி கட்சியினரின் விமர்சனங்களுக்கு எப்படி பதில் கொடுப்பது என முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னர் தன் அத்தையிடம் ஒருமுறை ஆலோசனை செய்கிறார். கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக இருந்தவரை கொள்கை ரீதியான விஷயங்களை அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இப்போது அவர்கள் விலகிச் சென்றிருக்கும் நிலையில் கொள்கை சார்ந்து பேசுவதற்கும் கனிமொழியின் தயவு உதயநிதிக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, கொள்கைகளை தளர்த்தி டில்லியோடு புதிய உறவை தொடங்கவும் கனிமொழி ஒரு பாலமாக உருவாகி வருகிறார். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகள் பெரும்பாலும் தாவேகாவுடன் கரம் கோர்த்து விட்ட சூழல்ல 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்குள் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நெருக்கடிகளை சிக்கியிருக்கிறது திமுக. அதற்கான பேச்சுவார்த்தைகளை கனிமொழிதான் முன்னின்று செய்கிறார். டெல்லி பாஜக தலைமைக்கு எப்போதுமே கனிமொழியின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாராளுமன்ற வளாகத்தில் எங்கே கனிமொழியை பார்த்தாலும் சரி, ஒரு நிமிடம் நின்று நலம் விசாரித்து விட்டு தான் நகர்வார்கள். அதே போல தமிழகம் சார்ந்த கோரிக்கையை கனிமொழி எடுத்து சென்றால் அவர் கேட்ட நேரத்தில் எந்த மத்திய அமைச்சரிடமும் அப்பாயின்மெண்ட் கிடைத்துவிடும். பாஜக மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சி தலைவர்களிடமும் தனிப்பட்ட செல்வாக்கை வளர்த்திருக்கிறார் கனிமொழி. அவரை ஓரங்கட்ட டிஆர் பாலுவை ஒரு அஸ்திரமாக திமுக தலைமை குடும்பம் பயன்படுத்தியதென்றால் எடுபடாது. சமீபத்தில் டில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த கனிமொழி தமிழக அரசியல் சூழல் குறித்து நிறைய பேசியிருப்பதாக தகவல். திமுக பாஜக உறவுக்கு ஒரு தொடக்கமாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுது. அந்த நகர்வுகளை தெரிந்து கொண்டால் தான் திமுகவும் தாவேகாவும் இண்டி கூட்டணியில் இருக்க வேண்டும் என பேசியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். இன்றைய சூழலில் கனிமொழிக்கான முக்கியத்துவம் திமுகவின் அத்தியாவசியமாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கணக்குகளை புரட்டி போட்டு இருக்கிறது. எதிரும் புதிருமாக இருந்த திமுகவும் அதிமுகவும் கரம் கோர்த்து ஆட்சி அமைக்க முடிவெடுத்ததெல்லாம் யாருமே எதிர்பாராதது. கருத்தியல் பகையாளிகளாக இருந்த திமுகவும் நாம் தமிழரும் பங்காளிகளாக கை குலுக்குகிறார்கள். திமுகவுக்கு அரணாக நின்ற வைகோவும் திருமாவும் தாவேகாவின் கேடயமாக உருமாறி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் தோழனாகவும் எஸ்பி வேலுமணி துரோகியாகவும் மாறியிருக்கிறார்கள். அதே வரிசையில் தன்னுடைய எதிர்ப்பாளராக அத்தை கனிமொழியை பார்த்த உதயநிதி காலச்சூழலால் அவருடன் கை குலுக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார். கனிமொழி தன்னுடன் இல்லை என்றால் சபரீசனை கட்டுப்படுத்துவது சிரமம் என்றும் தீர்மானித்திருக்கிறார். அதனால் உதயநிதி கனிமொழியை பொதுச் செயலாளராக்குகிறார். பொது சமூகத்தில் பெரும் வரவேற்பு கிடைக்கும். பட்டியல் சமூகத்தை சார்ந்த ராசாவை பொதுச் செயலாளராக்கினால் ஓபிசி அரசியலில் பாதிக்கக்கூடும் என்பதால் கனிமொழியை தேர்வு செய்யவே விரும்புகிறார். ஆக கனிமொழிக்கு ஒரு புதுயுகம் திமுகவில் பிறந்திருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.